வீரா ராமலம்மா வேலையெல்லாம் முடிச்சுக்கிட்டு வீட்டுக்கு நடந்து போய்கிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு முழுக்க வேலை செஞ்சு செஞ்சு உடம்பெல்லாம் ரொம்ப வலிக்குது. சரிங்க, வீட்டுக்கு போற வரைக்கும் தாங்கிக்குங்க. வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் ஒத்தரம் கொடுக்கறேன். ஆ, சரி சரி ராமலு அப்படின்னு அவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு வீட்டுக்கு போனாங்க. எங்க இப்ப நான் என்ன சமைக்கிட்டோம், சமைச்சு முடிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு நான் சுட சுட ஒத்தரம் கொடுக்கறேன். எங்க எனக்கு சாப்பிடவே பிடிக்கல. இருக்கிறது நம்ம 2 பேரு. அந்த நைட்டு கஞ்சி இருக்கோம்ல, அதே கூட சாப்பிட்டுக்கலாம். குழந்தையா குட்டியா நம்ம விதவிதமா சமைச்சு சாப்பிட. வீட்டுல பசங்க இல்லாம வீடே வெறிச்சோன்னு இருக்கு. என்ன பண்றது? என்னங்க பண்றது? பசங்க அங்க இருக்காங்க, நம்ம இங்க இருக்கோம் அப்படின்னு ராமலம்மா சொல்லும்போது வீரா அங்க இருக்கிற தன்னோட பையனோட போட்டோவை பார்த்தான். என்னங்க இப்படி சின்ன பசங்க மாதிரி கண்ணீர் விட்டுக்கிட்டு இருக்கீங்க? அவன் எங்க போறான்? என்ன பண்றது ராமலு, நம்ம பையனை பார்த்து 1 வருஷம் ஆகுது. அவன் அடிக்கடிக்கு ஞாபகத்துக்கு வரான். வேலை வேலைன்னு வேலைக்கு போய் சேர்ந்துக்கிட்டான். சாப்பிட்டானோ இல்லையோ. ஏங்க, அவன் உங்கள மாதிரிங்க பசி தாங்க மாட்டான். நேரத்துக்கு ஏத்த மாதிரி சாப்பிட்டுக்குவான் அப்படின்னு ராமலம்மாவும் வீராவும் ஒரு பக்கம் பேசிக்கிட்டு இருந்தா, இன்னொரு பக்கம் அங்கேயே இருக்கிற சாம்பையா கோவிந்தம்மா அப்படிங்கிற விருத்த தம்பதிகளும் அங்க இருந்தாங்க. பாத்திய கோவிந்தம்மா, அந்த கடவுள் இந்த வயசான காலத்துல கூட நம்ம பசங்க நம்ம கூட இல்லாத மாதிரி நம்ம தலையில எழுதி வச்சிருக்கிறான் போல. ஆமாங்க, நம்ம பசங்க வருஷத்துக்கு ஒரு தடவை வந்து போவாங்க. நம்ம பசங்க நல்லா வேலை செய்யணும்னு நம்மள விட்டு தூரமா போயிட்டாங்க. அவங்க வேலை செய்யட்டோன்னு நம்மளும் அவங்க கிட்ட இருந்து விலகி இருக்கிறோம். கடிதம் போடுற ஒவ்வொரு தடவையும், அப்பா உங்களுக்கு பணம் போதுமா, இன்னும் கொஞ்சம் பணம் வேணுமா அப்படின்னு கேக்குறான். ஆனா அவனோட பணமா நம்மளுக்கு முக்கியம்? பையன் வருவானா, அவன் சாப்பிட்டானா இல்லையான்னு அவனை பத்தி தான் ஒரு யோசனையா இருக்குது. பையன் நல்லா இருப்பாங்க, நீங்க கவலைப்படாதீங்க அப்படின்னு அந்த ஊர்ல அவங்க மட்டும் இல்லாம எல்லாரும் வீட்லயும் இதே மாதிரி தான் பெத்தவங்க கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஒரு நாள் வீரா அவன் பொண்டாட்டி ராமலம்மா உக்காந்து இருக்கும் போது எகுத்த வீட்டுல இருக்கிற சாம்பையா மாதவம்மா, என்னப்பா வீரா, நானும் 2 நாளா பாத்துக்கிட்டு இருக்கேன். நீங்க 2 பேரும் ரொம்ப கவலையோட இருக்கீங்களே, ஆமா என்னாச்சு? என் பையனை பார்த்து சுமார் 1 வருஷம் ஆச்சு. அவங்க எப்படி இருக்காங்க, என்ன பண்றாங்க, சாப்பிட்டாங்களா இல்லையான்னு கூட தெரிய மாட்டேங்குது. வேலை வேலைன்னு பட்டணத்துக்கு வேலைக்காக கிளம்பி போயிட்டாங்க. ஆனா நம்மள பத்தி யோசிக்கிறாங்களோ இல்லையோ. என்னப்பா பண்றது? நம்ம அவங்க வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு தானே அவங்கள படிக்க வச்சு பட்டணத்துக்கு வேலைக்கு அனுப்பணும். நல்லா இருப்பாங்க. சரி வாங்க, ஜமீன்தார் ஐயா வீட்டுல ரேடியோ போடுற நேரமாச்சு அப்படின்னு 4 பேரும் கிளம்பி போயிட்டாங்க. என்ன இன்னைக்கு இவ்வளோ நேரம் கழிச்சு வரீங்க? ஒண்ணு இல்லைங்க ஐயா, வீட்டாண்ட உக்காந்துக்கிட்டு பசங்களை பத்தி யோசிச்சுக்கிட்டு இருந்தோம், அதான் நேரம் ஆயிடுச்சு. எதுக்காக கவலைப்படுறீங்க? பட்டணத்துல உங்க 2 பேரோட பசங்க நல்லா சம்பாதிக்கிறாங்க, நல்லா இருக்காங்க. மாசம் மாசம் உங்களுக்கு தேவையான அளவுக்கு பணத்தையும் அனுப்பி வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன கஷ்டம்? ஐயா, என்னங்க ஐயா பண்றது? எங்களுக்கு பணம் முக்கியம் இல்லை, எங்க பசங்க தான் முக்கியம். சின்ன வயசுல இருந்து அவங்கள கஷ்டப்பட்டு வளர்த்து ஆளாக்கி இன்னைக்கு எங்களை விட்டுட்டு தூரமா பட்டணத்துல போய் சம்பாதிச்சுட்டு காசு அனுப்புறாங்க. ஆனா எங்க பசங்க எப்படி இருக்காங்க, சாப்பிட்டாங்களா இல்லையான்னு அவங்கள பத்தி கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கோம் நாங்க. சின்ன வயசுல என் பொண்டாட்டி புள்ளைய விட்டுட்டு எங்கேயாவது வெளியே போயிட்டான்னா அவ புள்ள அவங்க அம்மா எங்க போயிட்டான்னு அழுதுகிட்டே இருப்பான். ஆனா இன்னைக்கு அந்த மாதிரி ஒரு அம்மாவை பாக்குறதுக்கு கூட அவன் வரவே மாட்டேங்கிறான். எங்களுக்கு பசங்க ஞாபகமாவே இருக்குது. என்ன பண்றது சாம்பையா, அவங்க வாழ்க்கைய பத்தி யோசிக்கணும்ல. சரி, நான் பக்கத்து ஊருக்கு போயிட்டு வரேன், நீங்க உக்காந்து டிவி பாருங்க சொல்லி சாம்பையா அங்கிருந்து கிளம்பி போயிட்டாரு. இப்படி பெத்தவங்களும் உக்காந்துக்கிட்டு பசங்களை பத்தி தான் யோசிச்சுக்கிட்டு இருந்தாங்க. இப்படி இருக்கும்போது ஒரு நாள் ஊர் ஜமீன்தார் ஐயாவுக்கு உடம்புக்கு முடியாம போயிடுச்சு. எல்லாரும் ஜமீன்தார் ஐயாவை பாக்குறதுக்காக வீட்டாண்ட வந்தாங்க. ஐயா, என்னங்க ஐயா ஆச்சு? நேத்து வரைக்கும் நல்லா தானே இருந்தீங்க, இருந்தாப்புல இருந்து இப்படி உடம்புக்கு முடியாம போயிடுச்சு. ஒண்ணு இல்ல ராமலம்மா, கொஞ்சம் மயக்கமா இருந்துச்சு, அதான் கீழே விழுந்துட்டேன். என்னங்க ஐயா, நாங்க நல்லா இருக்கணும்னு யோசிக்கிறவரு நீங்க, உங்களுக்கு போய் இப்படி ஆயிடுச்சுங்களா ஐயா? இங்க பாருப்பா வீரா, உடம்புக்கு முடியாம போறது சொல்லிட்டா வரும். பெரியவன் சின்னவன் பணக்காரன் ஏழைன்னெல்லாம் இந்த நோய்க்கு தெரியாதே. எனக்கு என்னப்பா ஆச்சு? எனக்கு ஒண்ணுமே ஆகல.
அப்படின்னு ஜமீன்தாரர் ஐயா சொல்லிக்கிட்டு இருக்கும்போது ஜமீன்தாரர் ஐயாவோட குமாஸ்தவான ரங்கா பட்டணத்துல வேலை செய்யற எல்லா வயசு பசங்களை கூட்டிட்டு வந்தாரு. அதுல வீராவோட பையன் சங்கரமும் இருந்தான். ஐயா ஐயா, என்னங்க ஐயா, உங்களுக்கு முடியாம போயிடுச்சுன்னு ரங்கா சொன்னாரு. நாங்க எல்லாரும் உங்களை பாக்குறதுக்காக ஓடோடி வந்தோம். என்னங்க ஐயா ஆச்சு? உங்களை விட பெருசு எங்களுக்கு எதுவுமே இல்ல. சொல்லுங்க ஐயா, உங்களுக்கு என்ன ஆச்சு? ஐயா, ரங்கா, பட்டணத்துக்கு போன எல்லா வயசு பசங்களும் வந்துட்டாங்களா? ஐயா, நாங்க எல்லாரும் வந்துட்டோங்க ஐயா அப்படின்னு சங்கர் சொன்ன உடனே ஜமீன்தாரர் ஐயா அப்படியே எந்திரிச்சு நின்னாரு. வாங்க வாங்க, எல்லா அம்மாங்களும் வாங்க, எல்லா அப்பாங்களும் வாங்க. எனக்கு உடம்புக்கு முடியாம போயிடுச்சுன்னு சொன்ன உடனே நீங்க எல்லாரும் கவலைப்பட்டீங்கல்ல. எனக்கு என்ன ஆயிருக்கு? நான் நல்லா தான் இருக்கிறேன். எனக்கு ஏதாவது ஆச்சுன்னா நீங்க எல்லாரும் வருவீங்கன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொன்ன உடனே அந்த ஊரு ஜனங்க, அந்த ஊருக்குள்ள வந்திருக்கிற வயசு பசங்க எல்லாரும் ஆச்சரியப்பட்டாங்க. வீராவுக்கு கொஞ்சம் கோவமும் வந்துச்சு. அவன் கோவத்தோட ஜமீன்தார் ஐயாவை பார்த்து, ஐயா, என்னங்க ஐயா நீங்க? ரங்கா வந்து உங்களுக்கு உடம்புக்கு முடியலன்னு சொன்ன உடனே நாங்க இருக்கிற வேலையெல்லாம் அப்படியே விட்டுட்டு உங்களுக்கு ஏதோ ஆயிடுச்சுன்னு உங்களை பாக்குறதுக்காக ஓடோடி வந்திருக்கோம். பட்டணத்துக்கு போயிருக்கிற எங்களை மாதிரி வயசு பசங்களை இங்க வர வைக்கதான் இப்படி பண்ணீங்களா? இதெல்லாம் எதுக்குங்க ஐயா? ஆமா சங்கர், இது எல்லாமே வெறும் நாடகம்தான். பட்டணத்துக்கு போயிருக்கிற இந்த வயசு பசங்களை எல்லாரையும் ஒரே இடத்துல பார்க்கணும் தான் இப்படி பண்ண. ஐயா, எங்க கஷ்டத்தை பார்க்க முடியாம எங்களுக்காக நாடகம் ஆடினீங்களா? சாம்பையா, நீ, உன்னோட பொண்டாட்டி ராமலம்மா, வீரா எல்லா தம்பதிங்களும் பெத்த பசங்களை வெளியூருக்கு வேலைக்கு அனுப்பி வச்சுட்டு கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க. உங்களோட கஷ்டத்தை உங்க கூட இருந்துகிட்டே நான் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கேன். உங்க பசங்க எல்லாருமே பட்டணத்துக்கு போய் அங்க நல்ல வேலையில இருந்துகிட்டு உங்களுக்கு மாசம் மாசம் காசை அனுப்பி வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா நீங்க அந்த காசையே எதிர்பார்க்கறீங்க இல்லையே. பசங்க எப்ப வருவாங்க, அவங்களை எப்ப பார்க்க போறோம்னு தானே இருக்கீங்க. ஆமாங்க ஐயா, எங்க பசங்க பட்டணத்துக்கு போய் கடுதாசி போடும்போது நாங்க நல்லா இருக்கோம் அப்படின்னு எழுதினாலும் பசங்க எப்படி இருக்காங்க, சாப்பிட்டாங்களா இல்லையான்னு அவங்கள பத்தின கவலை தான் எங்களுக்கு இருக்கு. ஆனா பசங்க எப்படி அதை பத்தி யோசிக்கிறாங்க அப்படின்னு வீரா கவலையோட சொன்னான். இங்க பாருங்க பசங்களா, நீங்க வேலைதான் வேணும்னு பட்டணத்துக்கு வேலைக்காக போயிட்டீங்க. ஆனா உங்களை பெத்து வளர்த்து ஆளாக்கி இன்னைக்கு நீங்க இந்த நிலைமையில நிக்கிறீங்கன்னா அதுக்கு காரணம் உங்களோட பெத்தவங்க தானே. நீங்க நல்லபடியா வேலை செஞ்சுக்கிட்டு நல்லாவே இருந்தா கூட உங்களை பெத்தவங்க நீங்க சாப்பிட்டீங்களா, எப்படி இருக்கீங்கன்னு கவலையோட இருக்காங்க. இந்த பாசம் கவலையெல்லாம் பெத்தவங்களுக்கு மட்டும்தான் இருக்கும். எனக்கு உடம்புக்கு முடியல அப்படின்ற விஷயம் உங்களுக்கு தெரிஞ்ச உடனே நீங்க போட்ட வேலையெல்லாம் போட்டபடி விட்டு எந்திரிச்சு ஓடி வந்தீங்களே, அதே உங்க பெத்தவங்களை பாக்குறதுக்கு ஏன் வரமாட்டேங்கிறீங்க? அவங்கள பத்தி உங்களுக்கு கவலை இல்லையா? ஜமீன்தாரர் ஐயா இப்படி கேட்ட உடனே பட்டணத்துக்கு வேலைக்கு போன பசங்க எல்லாருமே கண்ணீர் விட்டு அவங்க செஞ்சது தப்புன்னு உணர்ந்தாங்க. ஐயா, எங்களை மன்னிச்சிடுங்க ஐயா. அம்மா, என்ன மன்னிச்சிடுமா. அப்பா, என்ன மன்னிச்சிடுங்க. நீங்க எங்களுக்காக இங்க கண்ணீர் விட்டுக்கிட்டு சாப்பிடாம தூங்காம இருக்கிறீங்கன்னு உங்களை பத்தி கொஞ்சம் கூட நாங்க யோசிக்கவே இல்லை. நீங்க எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, வயிறு நிறைய சாப்பிடுறீங்களான்னு கூட உங்களை ஒரு வார்த்தையும் கேட்கறது இல்ல. ஐயாவுக்கு உடம்புக்கு முடியாம போயிடுச்சு அப்படின்னு சொன்ன உடனே நாங்க போட்ட வேலையை போட்டபடி விட்டுட்டு வந்துட்டோம். ஆனா எங்களை பெத்தவங்க கூட எங்களை பாக்குறதுக்காக கவலைப்பட்டுக்கிட்டு இருப்பீங்கன்னு யோசிக்கல. அழுவாதப்பா, இந்த பெத்தவங்க உங்களுக்காக எவ்வளோ கஷ்டப்படுறோன்னு நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கல்ல, அதே போதும். நீங்க நல்லா இருந்தாவே எங்களுக்கு சந்தோஷம். நீ உங்க அப்பா மாதிரிடா, பசியவே தாங்க மாட்ட. உங்க அப்பாவும் அப்படிதான், பசிய தாங்க மாட்டாரு. அதுதான் நீ சிட்டில இருக்கிற சாப்பிட்டியா இல்லையான்னு கவலைப்பட்டுக்கிட்டு இருந்த. இன்னைக்கு என் வயிறு நிறைஞ்சிருச்சுப்பா. இன்னைக்கு நான் போட்ட நாடகத்துக்கு சரியான பலன் கிடைச்சிருக்கு. சரி, நாளைக்கு காலையிலேயே நீங்க எல்லாம் மறுபடியும் பட்டணத்துக்கு போனோம்ல, அதுக்கு தான் இந்த நேரத்தை வீணாக்காதீங்க. இப்போ நீங்க போய் உங்க அப்பா, அம்மா, சொந்தக்காரங்க, உங்களோட பழைய நண்பருங்க எல்லாரு கூடயும் சந்தோஷமா சிரிச்சு பேசிக்கிட்டு பட்டணத்துல உங்களுக்கான அனுபவம், கிராமத்துல அவங்களுக்கு இருக்கிற அனுபவம் எல்லாத்த பத்தியும் பேசிக்கிட்டு சந்தோஷமா இருங்க. ஜமீன்தார் ஐயாவோட இந்த வார்த்தையை கேட்டு ஊருக்கு வந்த வயசு பசங்க, அந்த ஊர்ல இருக்கிற பெத்தவங்க எல்லாரும் சந்தோஷப்பட்டாங்க. இப்படி அந்த ஊருக்குள்ள இருக்கிற மொத்த ஜனங்களும் ஒரு பக்கம் சேர்ந்து அன்னைக்கு நைட்டு முழுக்க யாருமே தூங்காம
சிரிச்சு பேசிக்கிட்டு சந்தோஷமா பாட்டு பாடிக்கிட்டு பழைய காலத்து சின்ன வயசு ஞாபகத்துங்கள் எல்லாம் பேசிக்கிட்டு சந்தோஷமா அன்னைக்கு நைட்டு முழுக்க இருந்தாங்க. இப்படி அந்த நாள் நைட்டு அந்த ஊருக்குள்ள யாருமே வாழ்நாள் முழுக்க மறக்காத மாதிரி சந்தோஷமா ஆடி பாடிக்கிட்டு கொண்டாட்டமா இருந்தாங்க.